வணக்கம் நண்பர்களே. இப்போ நீங்கள் பார்க்குற இந்த மரம் ஸ்டார் பழம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மரத்தை பார்த்திங்கன்னா சுற்றி வெறும் இலையாகவே இருக்கும். அதுக்கு இடையில பார்த்திங்கன்னா இந்த ஸ்டார் பழம் தெரியும். அது பார்த்தோன்னே நீங்கள் கண்டுபிடிக்க முடியாது. கொஞ்சம் கவனமாக பார்த்தா மட்டுமே நம்ம அதை பார்க்கலாம். இந்த ஸ்டார் பழம் பார்த்திங்கன்னா உடம்புக்கு நல்லது. கொஞ்சம் புளிப்பாக இருக்கும், அப்புறம் கொஞ்சம் லைட்டாக டேஸ்ட்டாக இருக்கும். சாப்பிட்டா கொஞ்சம் நல்லா ரெண்டு சுவையாக தெரியும். இந்த இலைக்கு உள்ளே பாருங்களேன், சரியாக தெரியல. பாருங்க, கையில் இருக்குது பாருங்கள். இப்போ காட்டுறேன் பாருங்கள். பாருங்கள். இப்போ நம்ம சும்மா ஒரு டூர் வந்தோம். அந்த டூர் வந்து பார்க்கும்போது இது உள்ள பாருங்க, இது பார்க்கவே நல்லாயிருக்கும். அந்த நல்லா ஷைனிங்காக நல்லாயிருக்கும் பழம். செடியெலாம் பார்த்திங்கன்னா பயங்கர பச்சையாக இருக்கும் பாருங்கள். இது வந்து வெளியில் பார்த்திங்கன்னா ரொம்ப விற்றுட்ருக்காங்க. ரேட்லாம் கேட்டிங்கன்னா நம்ம பயந்தே போயிடணும். விலை அப்படி இருக்கும். இந்த பூ பார்த்திங்கன்னா ரொம்ப அப்படியே இந்த மாதிரி இந்த ரோஸ் கலரில் இருக்கும். பூ பூத்துச்சுன்னா பாருங்கள், அடியில் ஒரு பூ பூத்துருக்கு பாருங்கள், 2-3 பூ நல்லாயிருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா மரம் தான். இது ஸ்டார் மரம் தான். இந்த மரத்தில் நிறைய கிளை நிறையா இருக்கும். உள்ளே பார்த்திங்கன்னா ரொம்ப அடம்பாக இருக்கும். பார்க்கவே ரொம்ப நல்லாயிருக்கும். கிட்ட போனீங்கன்னா ரொம்ப அந்த செடிக்கிட்ட போனாவே நமக்கு ரொம்ப ஒரு ஹாப்பினஸ்ஸு அருமையாக இருக்கும். யாரெல்லாம் ஸ்டார் மரத்தை பார்த்துருக்கோம், யாரெல்லாம் சாப்பிட்ருக்கீங்க அப்படின்னு சொல்லுங்கள். ஏன்னா நான் இப்போ தான் பார்க்குறேன் அந்த மரத்தை. நிறைய பார்த்திங்கன்னா இந்த தென்காசி மலை பிரதேசம், ஊட்டி, கொடைக்கானல் பார்த்திங்கன்னா அந்த ஆப்பிள், ஆரஞ்சு கூட இந்த பழம் கண்டிப்பாக வச்சு விற்பாங்க. நம்ம போகும்போதே ஒரு மாதிரி இது பழுத்துச்சுன்னா பார்த்திங்கன்னா வந்து இந்த மஞ்சள் கலரில் இருக்கும். இது பழுத்துச்சு பழமாகிடுச்சுன்னா மஞ்சள் கலரில் இருக்கும். இது காய் பார்த்திங்கன்னா கொஞ்சம் பச்சையாக இருக்கும் காய். அது சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அது பழுத்துடுச்சு அப்படின்னு தெரிஞ்சுக்கணுன்னா மஞ்சள் கலரில் தான் இருக்கணும். தேங்க்யூ ஸோ மச் நண்பர்களே. எனது யூடியூப்பை ஃபாலோ பண்ணி, லைக் பண்ணி, ஷேர் பண்ண அனைவருக்கும் நன்றி. தேங்க்யூ.